மலர் அகாடமி ஃபார் யூ உங்களை வரவேற்கிறது. டுடேஸ் டாபிக் we see Indian polity, salient features of our Indian constitution. அரசியல் சாசன சட்டத்தினுடைய சிறப்பியல்புகள். Lengthiest written constitution, drawn from various sources, blend of rigidity and flexibility, federal system with unitary bias, parliamentary form of government, synthesis of parliamentary sovereignty and judicial supremacy, integrated and independent judiciary, fundamental rights, directive principles of state policy, fundamental duties, a secular state, universal adult franchisee, single citizenship, independent bodies, emergency provisions, and three-tier government. We see one by one. First, lengthiest written constitution. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஜனவரி 26 1950 வந்து என்ஃபோர்ஸ்ட் ஆச்சு, இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் என்ஃபோர்ஸ்ட் ஆகிறப்ப அதில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது விச் கண்டைன்ட் preamble and 395 articles in 22 parts and 8 schedules இது இருந்துச்சு. இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் கண்டைன்ஸ் 448 articles in 25 parts and 12 schedules, 5 appendices, 104 amendments. இதெல்லாம் தான் இருக்கு. இப்போ லெங்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற நாடுகளுடைய கான்ஸ்டிடியூஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பெருசு, அதனால தான் அப்படி சொல்றாங்க. இப்போ யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்லாம் வந்துட்டு ரொம்ப 7 ஆர்டிகல்ஸ் அப்படிதான் வந்துட்டு இருந்தது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து அதை வந்து எழுதி எனாக்ட் பண்ணுறதுக்கு வந்து இட் டுக் தி அசம்பிளி 2 years 11 months and 18 days வந்து ஆகியிருக்கு. அந்த லெங்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனை எழுதி எனாக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளவு நாள்கள் வந்து ஆயிருக்கு. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து உருவாக்கும் போது நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணாங்க, இது வந்துட்டு ஒரு கட் காப்பி பேஸ்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு, மற்ற கண்ட்ரிஸினுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் வந்துட்டு இருக்கு, இதில் இவங்க வந்து என்ன ஒரு ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நம்ம அம்பேத்கர் வந்து அதை வந்துட்டு ரொம்ப ஒரு பெருமையாகவே வந்து சொன்னார், மற்ற கண்ட்ரிஸுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸையும் நாங்கள் ஆட் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு அதனால் அது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னே சொல்லிட்டு சொன்னாங்க. கான்ஸ்டிடியூஷன் உருவாகி இது வரைக்கும் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றது வந்து எப்போ சொன்னாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. அது ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதில் வந்துட்டு நிறைய அமெண்ட்மெண்ட் வந்துட்டு நடந்துச்சு. ரொம்ப முக்கியமானது வந்துட்டு இப்போ இந்த கேசவானந்த பாரதி கேஸ் 1973 வந்துட்டு நடந்துச்சு. இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆர்கைக் கிளாஸ், ரொம்ப பழமையான விதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஆனால் வந்து அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்துட்டு சொன்னாங்க. ஆர்டிகல் 368 அப்படிங்கிறதா வந்துட்டு அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இது எல்லாமே நமக்கு இந்தியன் பாலிட்டியில ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது இட் டஸ் நாட் எனேபிள் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை மாற்றக்கூடாது, மாற்றுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து கான்ஸ்டிடியூஷன் வந்து ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஒவ்வொரு கண்ட்ரீஸினுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதுலேருந்து எடுத்திருக்கோம். நம்மளுடைய ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர், கூட்டாட்சி தத்துவம் இருக்கு இல்லையா, அது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ராஜ்யசபா, அது மாநிலங்களவை, அது ஃபெடரல் அசம்பிளி, ப்ராவின்ஷியல் அட்டானமி, இதெல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எழுதும். நெக்ஸ்ட் வந்து பிரிட்டன்ல இருந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற முறை, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை முறை, கேபினெட் சிஸ்டம், ப்ரீரோகேட்டிவ் ரிட்ஸ், பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ் அண்ட் பைகேமரலிசம், மேல் சபை கீழ் சபை அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு சென்ட்ரல்ல இருக்கு. ஸ்டேட்ல வந்து சில ஸ்டேட்ல வந்து மேல் சபை கீழ் சபை இருக்கு. தமிழ்நாட்டில் கூட முதல்ல இருந்தது, இப்போ வந்துட்டு அந்த மேல் சபை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பிரிட்டன்ல இருந்து எடுத்திருக்கோம். அயர்லாந்துல கிட்ட இருந்து directive principles of state policy, அயலுறவு கொள்கை, method of election of president, members nomination to the ராஜ்யசபா by the president, இது எல்லாமே நம்ம அயர்லாந்து கிட்ட இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிட்ட இருந்து என்ன எடுத்திருக்கோம்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், ஜுடிஷியல் ரிவ்யூ, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறையினுடைய அந்த சுதந்திரம், the preamble of the constitution, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நிறைய காலேஜஸ், நிறைய ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் போகும்போது நம்மளுடைய preamble வந்துட்டு முன்னாடி வந்துட்டு வச்சிருப்பாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஒரு
ஒரு ப்ரைடாவே வந்து வச்சிருப்பாங்க இல்லையா அந்த ப்ரையம்பிள். அது நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிட்ட இருந்தா எடுத்திருக்கோம். ஓகே, இஸ் இட் கிளியர்? கனடா கிட்ட இருந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரலிசம் வேர் தி சென்டர் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் ஸ்டேட். அப்புறம் ரெசிடியூரி பவர்ஸ் vested with the center appoints the governors at the states, advisory of the jurisdiction. இதெல்லாமே கனடா கிட்ட இருந்து எடுத்தோம். அடுத்து ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து என்ன எடுத்தோம்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வித்தின் தி கண்ட்ரி அண்ட் பிட்வீன் தி ஸ்டேட்ஸ் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஷெடியூல்ல வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ மாநிலத்துக்குன்னு சொல்லி தனியா ஒரு பிரிவுகள் இருக்கு லிஸ்ட், மத்திய அரசுக்குன்னு சொல்லி தனியா பிரிவுகள் இருக்கு. ரெண்டுலயும் சேராதது இல்லைன்னா ரெண்டுலயும் சேராத சில அம்சங்கள் எல்லாம் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஆஸ்திரேலியால இருந்து எடுத்தோம். அடுத்து பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இன் தி ப்ரையம்பிள். ப்ரையம்பிள்ல வந்து வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ தட் வேர்ட்ஸ் drawn from the French Constitution. நெக்ஸ்ட் சோவியத் யூனியன், USSR, அதிலிருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் எடுத்தோம். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் எலெக்ஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா எடுத்தோம். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜெர்மனி, வெய்மர் கான்ஸ்டிடியூஷன். இப்போ ஜெர்மனி அப்படின்னாலே ஹிட்லர் தான் இருந்தார் இல்லையா. ஹிட்லர் வந்து ரொம்ப அடக்குமுறைகளுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது இல்லையா. ஸோ இப்போ வந்து ஹிட்லர் வந்துட்டு அடக்குமுறையை கையாண்டாரு அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது வந்துட்டு ஈஸியா இருக்கும். சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எமர்ஜென்சி பீரியட் அப்ப சஸ்பெண்ட் பண்ணுறது ஜெர்மனி கிட்ட இருந்து எடுத்தோம். ஜாப்பனீஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அடுத்தது பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து ரிஜிடிட்டியும் ஃபிளெக்சிபிலிட்டியும் கலந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்லாம் வந்து அங்கே அமெண்ட்மெண்ட் பண்ணது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அங்கே வந்துட்டு சென்டரை விட ப்ராவின்சஸுக்கு தான் வந்துட்டு ஸ்டேட்ஸுக்கு தான் வந்து பவர் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஜிடாகவும் கிடையாது. நம்மளுடைய யூகே கான்ஸ்டிடியூஷன், பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஃபிளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ ரெண்டும் கலந்த மாதிரி. அதனால தான் வந்துட்டு பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ சில பில்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணும்போது சென்டரில் வந்து ஒரு நார்மல் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி வச்சே வந்துட்டு அவங்க வந்துட்டு பில் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது ரொம்ப ஒரு ஃபிளெக்சிபிளாக இருக்கும். சில பில்ஸ் எல்லாம் வந்துட்டு 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே வந்து 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி அதில் வந்து 50% ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து vote பண்ணி அப்பதான் வந்துட்டு பில் எல்லாம் பாஸ் பண்ண முடியும். இன்னும் சிலது வந்துட்டு ஸ்டேட்டினுடைய ராட்டிஃபிகேஷன்ஸும் வேணும் அவங்களுடைய பில் பாஸ் பண்ணுறதுக்கு. இதாவது இப்போ ஸ்டேட்டினுடைய உரிமைகளை வந்துட்டு பறிக்கக்கூடியது, மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியது மாதிரி இருந்தது அப்படின்னா ஸ்டேட்டினுடைய ராட்டிஃபிகேஷன்ஸும் வேணும். ஸோ அது 2/3 ஆஃப் தி ஸ்டேட்ஸ் வந்துட்டு சைன் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அது வந்துட்டு அந்த பில் வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரிஜிடாகவும் இருக்கு. ஸோ சிலது ரிஜிடாக இருக்கு, சிலது ஃபிளெக்சிபிளாக இருக்கு. அதனால தான் இட் கண்டைன்ஸ் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்ட்ரக்சர். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ குவாசி ஃபெடரல், அரைகுறையான ஒரு கூட்டாட்சி தத்துவம் நிகழ்ந்த நாடு அப்படின்னு சொல்லி கேசி பியர் சொன்னார். இந்த கோட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இட்ஸ் அ பார்கைனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு மோரிஸ் ஜான்ஸ் சொன்னார். இட்ஸ் அ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவங்கள் நிறைந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு கிரான்வில் அஸ்டெயின் சொன்னார். ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. ஸோ ஒரு கூட்டாட்சி தத்துவம் இருந்தாலும் மோர் பவர்ஸ், ரெசிடியூரி பவர்ஸ் எல்லாமே வந்து சென்டருக்கு தானே இருக்கு. அதனால ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்னு ஐவர் ஜெனிங்ஸ் வந்துட்டு சொன்னார். ஸோ அதனால நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட் அப்படி வந்து சொல்லலாம். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுது. அதாவது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து நம்மளுடைய கண்ட்ரியிலிருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான எந்த ஒரு ரைட்ஸும் வந்துட்டு கிடையாது. ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சைன் பண்ணி ஒரு நாடுகள் வந்துட்டு உருவாக்குனாங்க, அந்த மாதிரி வந்துட்டு கிடையாது. ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கான ரைட்ஸ் வந்துட்டு கிடையாது. இட்ஸ் அ ஃபெடரல் கவர்மெண்ட், அப்புறம் 2 டயர் கவர்மெண்ட், இட்ஸ் அ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் ஃபெடரல் சுப்ரிமசி, ரிஜிடிட்டி, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அப்புறம் பைகேமரலிசம், இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபெடரல் ஃபீச்சர்ஸுக்கு உரியது தான். ஓகேவா? ஸோ அடுத்த ஃபீச்சர் வந்து பார்க்கும்போது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் வெஸ்ட் மின்ஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட். இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனில் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் தான். ரியல் பவர்ஸ் எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் தி
constitutional head of state with nominal powers. Union Council of Ministers headed by Prime Minister is real executive அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்த ஃபீச்சர் வந்து சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவரின்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. இப்போ ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படின்னு பார்க்கும்போது நீதித்துறையினுடைய செயல்பாடுகள் வந்துட்டு அரசு வந்துட்டு இந்த தலையீடு வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஒரு இப்போ கீழ்கோர்ட்லாம் வந்துட்டு ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு அப்பீல் வந்துட்டு போக முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்துட்டு சுப்ரீம். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஒரு இது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அப்பீல் வந்துட்டு கிடையாது. இப்போ டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் செக்ஷன் 377, அப்புறம் ராம் ஜென்மபூமி, பாப்ரி மஸ்ஜித் கேஸ் இதெல்லாம் நடந்தது. ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு ஜுடிஷியல் சுப்ரீமசிக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக வந்துட்டு சொல்லலாம். ஓகே, நம்ம பார்லிமெண்ட்ரி டாபிக் வந்து தனியாக பார்க்கும்போது இதை நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு பார்ப்போம். அடுத்தது இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். பார்ட் 3 of the constitution said that fundamental rights articles 12 to 35. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வந்துட்டு குறிக்குது. ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவ உரிமை, ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், மத சுதந்திர உரிமை, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அரசியல் அமைப்பின்படி தீர்வு காணக்கூடிய உரிமை. இது எல்லாமே வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்துட்டு வருது. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து டைரக்டாகவே வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு அணுக முடியும். அந்த ரிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹெபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்ஷியோராரி, வாரண்டோ, இதெல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி டாபிக்லையும் நம்ம இதெல்லாமே வந்து we will see in detail. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்க்கும்போது டியூரிங் தி மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டஸ் நாட் இன்க்ளூடு. கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும் போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு ஆட் பண்ணப்பட கிடையாது. ஸோ எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா 1975 to 77 வந்து எமர்ஜென்சி வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ நிறைய நாட்டில் வந்துட்டு பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 அதில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு இருக்கு. பார்ட் 4A அதில் தான் வந்துட்டு வருது. பார்ட் 4Aல ஆர்டிகிள் 51A வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு வருது. ஸோ நம்ம எல்லாமே ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, as we told earlier, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 இஸ் மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மினி கான்ஸ்டிடியூஷனுக்கு அந்த நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அதில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் வந்துட்டு வருது. ஸோ நம்மளுடைய நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம் இதெல்லாமே நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஃப்ரீடம்காக வந்து பாடுபட்டவங்களை வந்துட்டு நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய இறையாண்மை, ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு நடந்துக்க கூடாது. நம்ம கண்ட்ரிக்கு வந்து நம்மளுடைய சர்வீஸ் எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம வந்துட்டு போகணும். ஸோ நம்மளுடைய எல்லாருக்கூடையும் சக மனிதர்கள் கூட நம்ம வந்துட்டு ஒரு பிரதர்ஹுட், சகோதரத்துவத்தோடு நம்ம வந்துட்டு இருக்கணும். அப்புறம் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம வந்துட்டு போற்றி பாதுகாக்கணும். எல்லா அனிமல்ஸ், லிவிங் கிரியேச்சர்ஸ், என்விரான்மெண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்புறம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் டெம்பரோட நம்ம வந்துட்டு அணுகணும். அப்புறம் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மதிக்கணும். எந்த வயலன்ஸ்லையும் நம்ம வந்துட்டு அன்வான்டாக நம்ம வந்துட்டு ஈடுபடக்கூடாது. அப்புறம் பேரண்ட்ஸுக்கு பார்க்கும்போது அவங்களுடைய குழந்தைகளை வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்கூல்ஸுக்கு வந்து அனுப்பணும். அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அயலுறவு கொள்கை. இதில் வந்து இப்போ மினர்வா மில்ஸ் கேஸ் அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி பெட்ராக் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து யாருக்கானது பார்க்கும்போது குடிமக்களுக்கானது, இட்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ், அடிப்படை உரிமைகள். இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி யாருக்கானது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு அரசுக்கானது. ஓகேவா, இட்ஸ் ஃபார் ஸ்டேட், தட் இஸ் ஸ்டேட்டு, சென்டர், அந்த அரசுக்கானது, சட்டம் ஏற்றாங்க இல்லையா அவங்களுக்கானது. இப்போ ஏதாவது ஒரு கேஸ் வந்து வந்துருச்சு, அந்த கேஸில் வந்துட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஏதாவது ஒரு கொலாபரேஷன் மாதிரி வரும்போது மெயினாக நம்ம எடுத்துக்க வேண்டியது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி எதுவுமே நம்ம வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு கொலைட் வரும்போது நம்ம வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மினர்வா மில்ஸ் கேஸில். ஓகே, இதில் வந்து சோஷியலிஸ்டிக் அண்டு காந்தியன், லிபரல், இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம தனி டாபிக்லேயே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்துட்டு பார்ப்போம். பார்ட் 4
அதில் தான் வந்து பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்தது செக்யூலர் ஸ்டேட், மதச்சார்பற்ற நாடு. நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும் போது 1950 வந்து செக்யூலர் மதச்சார்பற்ற அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு இன்க்ளூட் பண்ண கிடையாது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும் போது பாகிஸ்தான் வந்து நாங்கள் முஸ்லீம் கண்ட்ரீஸாக போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸுக்காக தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நம்ம இந்தியா வந்துட்டு ரொம்ப ஜென்யூன் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், பார்சிஸ், ஜெயின்ஸ், புத்திஸ்ட்ஸ் ஸோ எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு எந்த ஒரு செக்குலர் அப்படிங்கிற வேர்டெல்லாம் வந்துட்டு எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. இந்த 1976 இந்த மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த அமெண்ட்மெண்ட் நிறைய நடந்துச்சு. ஸோ 1976 தான் வந்து செக்யூலர் மதச்சார்பற்ற அப்படிங்கிற வேர்டே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி. ஸோ 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் ஓட்டுரிமை அப்படிங்கிறது அந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 21 வயசு ஆனால் தான் வந்து ஓட் பண்ண முடியும் அப்படி இருந்தது. அப்போ எப்போ வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கும்போது பை 1989 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, நோட் தி பாயிண்ட், 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989. அப்போ தான் வந்துட்டு ஓட்டிங் ஏஜ் வந்து 18 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அடுத்த ஃபீச்சர் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. இப்போ அமெரிக்காலெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது அங்கே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கெலாம் இரட்டை குடியுரிமை, அதாவது அவங்க எந்த ஸ்டேட்டில் வந்து இருக்கிறாங்களோ அங்கே ஒரு தனியாக சிட்டிசன்ஷிப் வாங்கணும், அப்புறம் யூஎஸில் இருக்கிறதுக்கு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். நம்ம இந்தியாவில் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஸ்டேட்டுக்கு தனியாக சென்டருக்கு தனியாக அந்த மாதிரிலாம் கிடையாது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை தான். நெக்ஸ்ட் ஃபீச்சர் இண்டிபெண்டன்ட் பாடிஸ். இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் அண்ட் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸஸ், இது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் பாடிஸில் வருது. இது வந்துட்டு புல்வாக் ஆஃப் டெமோக்ரஸி சிஸ்டம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லலாம். இப்போது எந்த கட்சி வந்து ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சாதகமாகலாம் எலெக்ஷன் கமிஷன்ஸ் எல்லாம் போகக்கூடாது. இப்போ காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஸோ அரசாங்கத்தினுடைய அந்த கணக்கு வழக்குகளை பார்க்குறது அந்த ஒரு அமைப்பு, அப்புறம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, சென்டர் லெவலில் யூபிஎஸ்சி, ஸ்டேட் லெவலில் ஒவ்வொரு பிஎஸ்சிஸ் இருக்குது, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பிஎஸ்சி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனியாக அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற அந்த இதில் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த அரசியல் கூட நம்ம வந்து மிங்கிள் ஆகக்கூடாது. இது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ். ஓகே, அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். அது பார்க்கும்போது 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிகிள் 352. அதாவது டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஒரு நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க அப்படின்னா ஆர்டிகிள் 352 கீழே தான் வந்துட்டு கொண்டு வர முடியும். அது எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னா வாரு, எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஒரு ஆர்ம்டு ரிபெல்லியன், ஒரு போர் வரும்போதோ இல்லை வெளிநாட்டிலிருந்து யாராவது பெரிய தாக்குதல் பண்ணுறாங்க, ஆயுதம் மீந்திய பெரிய கிளர்ச்சி நடக்கும் போது தான் இந்த நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வரணும். அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி இன் எ ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாநிலத்தில் வந்து ஊழல் பண்ணினாங்களோ இல்லை ஏதாவது ரொம்ப அங்கே வந்துட்டு அரசியல் அமைப்பு வந்து சீர்குலைஞ்சு போச்சு, சட்டமே வந்து ரொம்ப சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னு வந்து கவர்னர் வந்து பிரசிடென்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் அங்கே வந்து கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி, தட் இஸ் ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க பை ஆர்டிகிள் 356. ஓகே, அப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து அதுக்கு இன்னொரு பேர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகிள் 356. அப்படி கொண்டு வந்தாச்சு, ஸ்டேட்டில் வந்துட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ கொண்டு வந்ததை திருப்பி எடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஆர்டிகிள் 365 இன்வகேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் அண்டர் 356, அது வந்து ஆர்டிகிள் 365. அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகிள் 360. இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நாட்டினுடைய நிதி நிலைமையே ரொம்ப சீர்குலைஞ்சு போச்சு அப்படிங்கிறப்போ அந்த ஆர்டிகிள் 360 பண்ணி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்துட்டு கொண்டு வரலாம். அடுத்த லாஸ்ட் ஃபீச்சர் வந்து 3 டயர் கவர்மெண்ட். அது ஃபர்ஸ்ட் வந்து 2 டயர் கவர்மெண்ட்டாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் அது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி 3 டயர் கவர்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து சென்டர், அப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் வந்து லோக்கல் பாடிஸ். அந்த லோக்கல் பாடிஸுங்கிறது அந்த 3 டயர் கவர்மெண்ட்டுடைய அந்த தேர்டு இது. அதாவது 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் 1992 வந்துட்டு கொண்டு வந்தாங்க. பஞ்சாயத் அண்டு முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன்ஸ் இதெல்லாமே வந்து சேர்த்தி லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ சென்டர், ஸ்டேட் அண்ட் லோக்கல் பாடிஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் 3 டயர் கவர்மெண்ட். இந்த லோக்கல் பாடிஸ் எல்லாம் அந்த பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ் எல்லாமே வருது. ஓகே, that's all the salient features of our constitution. Thank you. Jai Hind.